என்னோட ரிமைனிங் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் which means என்னோட ரிமைனிங் ஃபீல்ட்ஸை நான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன் என்னோட ப்ரீவியஸ் ஃபீல்டை. ஸோ தட் இதுக்கு நமக்கு டைம் இன்னும் சேவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி நான் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் இவா அண்ட் இந்த இடத்துல இமெயில் அண்ட் ஐடியும் நான் வந்து இமெயில் கொடுத்துருவேன். ஓகே, அண்ட் சேம் திங் என்னோட ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் டைப் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் என்னோட நேமும் பாஸ்வேர்ட். கண்ட்ரோல் எஸ் சேவ். அண்ட் இப்போ என்னுடைய ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து ஆல்ரெடி ரிமெம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்தனால அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுது என்னோடய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும் யுவர் நேம் யுவர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்வேர்டில் ஃபீல்டில் டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு டாட்டாக வரும், ஏன்னா அது வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டு. அண்ட் ஈவன் தோ இங்கே வந்து நமக்கு டைட்டில்லாம் கொஞ்சம் மாற்றிடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டைட்டில் வந்து நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் யுவர் அக்கௌண்ட் அண்ட் நான் இங்கேயும் வந்து சைன் அப் நான் இப்போலாம் ரெஜிஸ்டர் நான் கொடுத்துருவேன். ரெஜிஸ்டர் தான் சரி. அண்ட் இப்போ உங்களுடைய வெப் ப்ரௌசரில் நம்ம போய் பார்த்தா ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஹோமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இருக்கும் யுவர் நேம் யுவர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். அண்ட் இப்போ நான் ரெஜிஸ்டர் நவுன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே டிஃபால்ட்டாக வந்து ப்ளீஸ் என்டர் த இமெயில் ஐடின்னு வருது. நான் பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். ஏன்னா இப்போ நான் இங்கே வந்து என்னுடைய டெக்ஸ்ட் எடிட்டரில் நான் போயிட்டு என்னுடைய எங்கள் இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, டைப் இமெயில் அப்படின்னு நான் கொடுத்த உடனே என்னுடைய பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடுது. இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடியாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லாட்டு அதை வந்து ஒரு சின்னதாக எரர் மாரி பாப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது உங்களுக்கு. இப்போ நான் ரெஜிஸ்டர் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த இமெயில் ஐடின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து வேலிட் இமெயில் ஐடி கிடையாது. ஸோ இன்கேஸ் நான் இது ரிவ்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன்னா விச் மீன்ஸ் கொடுத்தா ஆக்சுவலி எனக்கு பேஜ் லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா தப்பான இமெயில் ஐடி கொடுத்தா மட்டும்தான் இப்போதைக்கு இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. பட் எனக்கு நம்மளோட என்ன டார்கெட்னா என்னுடைய நேமை வேலிடேட் பண்ணணும், என்னுடைய இமெயில் ஐடியோட டெக்ஸ்ட் பாக்ஸை வேலிடேட் பண்ணணும். இன்கேஸ் இது எம்டியாக இருந்தாலும் இங்கே எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்னோட பாஸ்வேர்டு எம்டியாக இருந்தாலும் இந்த இடத்துல பாஸ்வேர்டு எம்டியாக இருக்குன்னு சொல்லணும். பட் நான் இப்போ ரெஜிஸ்டர் ஆகணும்னு கொடுத்தா என்னோட பேஜ் ரீலோட் ஆகுது பாருங்க, அப்படி ஆகக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணலாம், இதுக்கு எப்படி கரெக்டான வேலிடேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.